Hello students, welcome to our channel DK Centum Challengers. இந்த வீடியோவில் நம்ம 12th Maths Chapter 2 Complex Numbersல Example 2.10 தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Find the following அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3 subdivisions கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசிக்காக 2 ப்ராப்பர்ட்டி வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 அண்ட் Z2 அப்படின்ற 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளிகேஷனில் இருந்து அதுக்கு ஹோல் மாடுலஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதுக்கு தனியாகவும் இந்த Z2க்கு தனியாகவும் பிரித்து எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ அதே மாதிரி செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதே தான் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவிஷனில் இருக்கும்போது Z1 டிவைடட் பை Z2 இருந்து அதுக்கு நமக்கு ஹோல் மாடுலஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா Z1க்கு தனியாக மாடுலஸும் Z2க்கு தனியாக மாடுலஸும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நிறைய பேர் இன்னொரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடிஷன்லேயோ அல்லது சப்ராக்ஷன்லையோ Z1 ப்ளஸ் Z2 அல்லது Z1 மைனஸ் Z2 இருந்து இதுக்கு ஹோல் மாடுலஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம தனித்தனியாக மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 இப்படி எழுதக்கூடாது. இது வந்து தப்பு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் சப்ராக்ஷனுக்கும் Z1 மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 ஸோ இப்படி தனித்தனியாக பிரித்து எழுதக்கூடாது. மாடுலஸை வந்து எப்பயுமே மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் மட்டும்தான் தனித்தனியாக பிரித்து எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் நமக்கு டிவிஷனில் இருக்குது, அதுக்கு நமக்கு ஹோல் மாடுலஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம், செகண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது செகண்ட் ப்ராப்பர்ட்டி படி நம்ம இந்த மாடுலஸை நியூமரேட்டருக்கு தனியாகவும் டினாமினேட்டருக்கு தனியாகவும் பிரித்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இந்த மாடுலஸை நான் தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம எப்பவும் போல் நியூமரேட்டருக்கு தனியாக மாடுலஸோட ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், டினாமினேட்டருக்கு தனியாக மாடுலஸோட ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ மாடுலஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும், ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் நம்ம நியூமரேட்டருக்கு மட்டும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அப்போது ரூட் ஆஃப், ஸோ இதில் நமக்கு ரியல் பார்ட் 2, அப்போது 2 ஸ்கொயர் நமக்கு 4 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் நமக்கு 1 ப்ளஸ் 1, அப்போது ப்ளஸ் 1 ஸ்கொயர் நமக்கு 1 தான், டிவைடட் பை, ஸோ டினாமினேட்டருக்கும் அதே மாதிரி தான் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ ரியல் பார்ட் நமக்கு -1, அப்போது -1 ஸ்கொயர், ரூட் ஆஃப் -1 ஸ்கொயர் நமக்கு +1 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் நமக்கு +2, அப்போது +2 ஸ்கொயர் நமக்கு 4. ஓகேவா? ஈக்குவல் டு, ஸோ ரூட் ஆஃப் 4 + 1 நமக்கு ரூட் ஆஃப் 5 டிவைடட் பை இங்கே ரூட் ஆஃப் 1 + 4 நமக்கும் ரூட் ஆஃப் 5 தான். அப்போது ரூட் ஆஃப் 5 நமக்கு கேன்சல், ஆன்சர் 1. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போது செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷனில் நமக்கு மாடுலஸ்குள்ளே 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே மாடுலஸ்குள்ளே நமக்கு 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கனால 3க்குமே நம்ம தனித்தனியாக மாடுலஸ் போட்டுக்கலாம். அப்போது மாடுலஸ் ஆஃப் 1 + i அகைன் மாடுலஸ் ஆஃப் 2 + i, இங்கே ஒரு காஞ்சுகேட். ஓகேவா? ஸோ காஞ்சுகேட் நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்ததான் 2 + 3i அகைன் மாடுலஸ் ஆஃப் 4i - 3. ஓகேவா? ஈக்குவல் டு, ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு காஞ்சுகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ காஞ்சுகேட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இமேஜினரி டேர்மோட சைனை சேஞ்ச் பண்ணுவோம். இங்கே நமக்கு +i இருக்குது, ஸோ அதனால் நம்ம 1 - i எழுதணும். ஸோ இதுதான் காஞ்சுகேட். ஓகேவா? 2 + 3i 4i - 3. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம காஞ்சுகேட்டோட ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் நம்ம காஞ்சுகேட் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். சாரி, மாடுலஸோட ஃபார்முலா. அப்போது மாடுலஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும், ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்.
அப்போது ரூட் ஆஃப் ரியல் பார்ட் நமக்கு 1, அப்போது 1 ஸ்கொயர் நமக்கு 1 தான், ப்ளஸ் இமேஜினரி பார்ட் நமக்கு -1. ஓகேவா, இந்த ஐக்கு முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னா இங்கே 1 இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது -1 -1 ஸ்கொயரும் நமக்கு +1 தான். ஓகேவா, ஸோ இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு. நெக்ஸ்ட்டு இந்த 2 + 3i. ஸோ இதுக்குமே நமக்கு ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் நமக்கு 2, அப்போ 2 ஸ்கொயர் 4, ப்ளஸ் இமேஜினரி பார்ட் நமக்கு 3, அப்போ 3 ஸ்கொயர் 9. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த தேர்டு டேர்ம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் பார்ட்டு செகண்டாக இருக்குது, இமேஜினரி பார்ட் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்போது இங்கே நம்ம கன்ஃபியூஸ் ஆகிருக்கூடாது. ஓகேவா, ஸோ அப்போது ரியல் பார்ட் ஸ்கொயர் நமக்கு -3 ஸ்கொயர், அப்போது -3 ஸ்கொயர் நமக்கு 9, ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் நமக்கு 4, அப்போது 4 ஸ்கொயர் நமக்கு 16. ஓகேவா, ஈக்குவல் டு, ஸோ ரூட் ஆஃப் 1 + 1 நமக்கு √2 இன்ட்டு ரூட் ஆஃப் 4 + 9 நமக்கு √13, ரூட் ஆஃப் 9 + 16 நமக்கு √25. ஓகேவா, ஸோ இப்போது ஸோ இந்த √25ஓட வேல்யூ நமக்கு 5, அப்போது 5 இன்ட்டு ரூட் ஆஃப் 13 இன்ட்டு 2 26. ஸோ இதை நம்ம ரெண்டையும் சால்வ் பண்ண முடியாதனால நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போது தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷனில் நமக்கு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவிஷனில் இருக்குது. ஸோ டிவிஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாடுலஸை தனித்தனியாக பிரித்து எடுக்கலாம். நியூமரேட்டருக்கு தனியாக, டினாமினேட்டருக்கு தனியாக. அப்போ நியூமரேட்டருக்கு பிரித்து எழுதணும் அப்படின்னா 5 இன்ட்டு 2 + i the whole cube divided by modulus of 1 + i the whole square. ஓகேவா, ஸோ இப்போது நியூமரேட்டருக்கு தனியாக, டினாமினேட்டருக்கு தனியாக பிரித்து எழுதியாச்சு. ஸோ இப்போ அகைன் நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஐன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, 2 + i the whole cubeன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஐக்கு தனியாக மாடுலஸ், 2 + i the whole cube தனியாக மாடுலஸ். ஓகேவா, டிவைடட் பை நியூமரேட்டர் அப்படியே இருக்கும் 1 + i the whole square. ஸோ இங்கே நமக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து தெரியணும். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இசட் அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்து அதுக்கு ஸ்கொயர் இருந்து அதுக்கு நமக்கு ஹோல் மாடுலஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு இசட்டுக்கு மாடுலஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா, ஸோ இதை வந்து ஸ்கொயருக்கு மட்டும்தான் கிடையாது, எனி பவர் எல்லாத்துக்குமே நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதே தான் நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் i. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 + iன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஹோல் கியூப் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு மாடுலஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2 + iக்கு மாடுலஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பவர் அப்ளை பண்ண போகிறோம். ரெண்டுமே சேம் தான். ஸோ அதான் இந்த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுது. டிவைடட் பை அதே மாதிரி தான் டினாமினேட்டருக்கும் 1 + iக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாடுலஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்கொயர் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, ஈக்குவல் டு, ஸோ இப்போது நம்ம மாடுலஸோட ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். மாடுலஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ இந்த ஐன்ற டேர்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ரியல் பார்ட் 0வா இருக்குது. அப்போது ரியல் பார்ட் ஸ்கொயர் நமக்கு 0 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் நமக்கு 1. ஓகேவா, ஐக்கு முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1, அப்போது 1 ஸ்கொயரும் நமக்கு 1 தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த 2 + iக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் நமக்கு ரியல் பார்ட் நமக்கு 2, அப்போ 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் நமக்கு +1, அப்போ +1 ஸ்கொயரும் நமக்கு +1 தான். ஓகேவா, இந்த ஹோல் கியூப். ஓகேவா, டிவைடட் பை, ஸோ நெக்ஸ்ட் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப், ஸோ ரியல் பார்ட் நமக்கு 1, அப்போது 1 ஸ்கொயர் நமக்கு 1 தான். அதே மாதிரி இமேஜினரி பார்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு +1, அதுவுமே நமக்கு 1 ஸ்கொயர் 1 தான். ஓகேவா, த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ இப்போது ரூட் ஆஃப் 0 + 1 நமக்கு ரூட் ஆஃப் 1 இன்ட்டு ரூட் ஆஃப் 4 + 1 நமக்கு ரூட் ஆஃப் 5 த ஹோல் கியூப் டிவைடட் பை ரூட் 1 + 1 நமக்கு 2 இந்த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, ஈக்குவல் டு, ஸோ இப்போ நமக்கு தெரியும் ரூட் ஆஃப் 1 நமக்கு 1 தான்,
1 இன்ட்டு ஸோ √5 கியூப், அதனால √5 நம்ம 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா, √5 இன்ட்டு √5 இன்ட்டு √5 டிவைடட் பை, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா √2 ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும், அப்போ நமக்கு 2 மட்டும் இருக்கும். ஓகேவா, ஈக்குவல் டு, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஸோ இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். √5 இன்ட்டு √5 நமக்கு 5. ஸோ இந்த ரிமைனிங் இருக்க 5 டிவைடட் பை 2. ஓகேவா, ஸோ இதான் நமக்கு தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களோட டவுட்ஸ் அதில் கிளாரிஃபை பண்ணி வைப்பேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.